Hi friends, welcome to Satya Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஆடி மாதங்கள்ல அம்மனுக்கு வளையல் மாலை சாத்துறது ரொம்பவே சிறப்புங்க. ஆடி பூரத்தன்னைக்கு அதுக்கு அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அதுக்கு அப்புறம் வரலட்சுமி நோன்பு சமயங்கள்ல அம்மனுக்கு வளையல் மாலை சாத்துறது ரொம்ப சிறப்பு. இப்போ அந்த வளையல் மாலை தான் எப்படி கட்டறது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வளையல் மாலை கட்டுறதுக்காக ஒரே சைஸில் உள்ள வளையல் நம்ம எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 7 டஜன் வளையல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுறதுக்காக நான் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் மஞ்சள் சரடு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா உள்ளன் நூல் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர் ரிப்பன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வளையலெல்லாம் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி ஒவ்வொன்றா பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாட்டின் ரிப்பனில் கொஞ்சம் தூரம் விட்டுறணும். நம்ம மாலை கட்டுறோம் இல்லைங்களா, அது சாமிக்கு கட்டுறதுக்காக, அதாவது கழுத்தில் கட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 வளையல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டும் போது 2 வளையல் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒத்த வளையலாக நம்ம வச்சு கட்டிக்கலாம். இந்த 2 வளையலையும் நல்லா ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் சாட்டின் ரிப்பனை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. 2-3 தடவை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம சாட்டின் ரிப்பனை தேவையான நீளத்துக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வளையலாக எடுத்து வச்சு அந்த வளையலுக்குள்ளார அந்த சாட்டின் ரிப்பனை விட்டு அப்படியே சுற்றிக்கலாம். நல்லா இறுக்கி பிடிச்சி ஒவ்வொரு வளையலாக எடுத்து இந்த மாதிரி வளையலுக்குள்ளார அந்த சாட்டின் ரிப்பனை விட்டு சுற்றி எடுத்து டைட் பண்ணிக்கணும். வளையல் மாலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மெத்தடில் கட்டலாம். அந்த 3 மெத்தட்லேயுமே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியஸ்ட் மெத்தடு. அப்படியே நம்ம ஒவ்வொரு வளையலாக எடுத்து வச்சு வளையலுக்குள்ளார அந்த ரிப்பனையோ இல்லை நூலையோ விட்டு சுற்றி எடுத்துக்கிறது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இப்போ நான் 1 டஜன் வளையலுமே கட்டிட்டேன். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய வளையலையும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். கட்டி எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2லேருந்து 2 டஜன் வளையல் கட்டினதுக்கப்புறமா நம்மளால் கைகளில் இந்த மாதிரி சேர்த்து பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வளையலை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 வளையலை மட்டும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே முழுசாக கட்டி முடிச்சிட்டேன். நம்ம எப்படி ஆரம்பிக்கும் போது 2 வளையலை வச்சு நம்ம கட்டி ஆரம்பித்தோமோ அதே போல் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா 2 வளையலை வச்சு நல்லா டைட்டாக 2-3 தடவை கட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வளையல் மாலை கட்டியாச்சு. நான் இன்றைக்கி 7 டஜன் வளையலில் வளையல் மாலை கட்டியிருக்கேன். 7 டஜன் மட்டும் இல்லாமல் எவ்வளோ வளையல் வேணாலும் இதே சேம் மெத்தடில் நம்ம கட்டிக்கலாம். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.